மை சேனல். இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் பூரி தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பூரி செய்யறதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கப்பு அரை கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்லை மைதா மாவில் கூட இது செய்யலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் செய்ய போகிறேன். இது மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு, அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்பூனால் ஒரு 5 ஸ்பூன் நான் நெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் குக்கிங் ஆயில் வேணாலும் சூடாக்கிட்டு இதில் விட்டுக்கலாம். இப்படி அப்படி பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. நம்ம பூரி பதத்துக்கு பிசைஞ்சு வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிட்டோம். மாவு எடுத்த அதே அளவு 1 கப்பு நான் சுகர் எடுத்திருக்கேன். அது முழுகிற அளவுக்கு வாட்டர் விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமானாலும் தப்பில்லை, குறையாமல் பார்த்துக்கோங்க. சுகர் ஒன்று கரையட்டும். நீங்கள் அன்றைக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிசுபிசுப்பு பதத்துலேயே இது எடுத்துக்கலாம். 2-3 நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 1வது கம்பி பதம் இருக்குது தெரியுமா, அந்த அளவு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே முதல் கம்பி பதத்தில் தான் எடுப்பேன். ஏன்னா பூரி மேலே நல்லா முறுமுறுன்னு அழகாக அந்த சர்க்கரை பாகு நிற்கும். அதுக்காக தான். இப்போ ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நம்ம பூரி மாதிரி இட்டுக்கலாம். நம்ம ஷேப்பெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மறுபடியும் உருட்டிட்டு கட் பண்ண போகிறோம். எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக இட்டுக்கோங்க. இந்த சைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரியே பாக்கி உள்ளதையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் தட்டியாச்சு. இதை ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஒன்றா இந்த மாதிரி வச்சு நல்லா விரிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இட்டாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மெல்லிசாக சுருட்டிக்கலாம். நல்லா டைட்டாக சுருட்டிக்கோங்க. இனி இது எவ்வளோ பெரிய பீஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது இப்போ எவ்வளோ பீஸ் வந்திருக்கு, உள்ள அழகாக எவ்வளோ சுருளாக வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நம்ம அப்படியே எடுத்து பூரி மாதிரி இட்டுக்கலாம்.
இந்த ஸ்வீட் பூரி பார்த்திங்கன்னா நம்மளோட சாதா பூரி மாதிரி உப்பி வராது, ஆனால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சைஸில் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். மாதிரி நான் எல்லாத்தையும் இட்டுட்டு வந்துட்டேன். வாங்க இப்போ இதை பொரிச்சுக்கலாம். இப்போ நான் கடாய் போட்டு அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் ஒன்று ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாகவே இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டு வந்துட்டேன். சொட்டு கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை இது. இப்போ வாங்க நம்ம சர்க்கரை பாகில் போட்டு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. போட்டுட்டு உடனேயே நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இது சர்க்கரை பாகில் முக்கும் போதே உடஞ்சி போயிடுச்சு. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.